சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ, பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த இந்த சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ அப்போ அவருக்குத்தான் இந்த உணர்வு என்பது உருவாகும். அப்போ அதுதான் இந்த ஃபீலிங். சத்தியத்தை உணர்ந்த சத்தியத்தை அவர் ஃபீல் பண்ணும்போது அங்கே அந்த ஃபீல் என்பது புத்தஜன ஃபீலிங் என்பது கிடையாது. உலகம் உண்மையை நம்பி இருக்கும் மனிதனுக்கு வரும் உணர்வு அல்ல அந்த உணர்வு. சத்தியத்தை உணர்ந்தபோது அது வேறு. சத்தியத்தை உணர்ந்தபோது அது உலகை வென்ற உணர்வு, உலகத்திலிருந்து மீண்ட உணர்வு, உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த ஒரு உணர்வைத்தான் அவர் உணர்கிறார். அப்போ அதுதான் இன்றைக்கு துர்லபமான ஒரு காரியம், அதி துர்லபமான ஒரு விஷயம்னா இதுதான். சத்தியத்தை உணராமல் இருப்பது. உலகத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட துஷ்டிகள் அநேகமாக எல்லா இடத்திலும் பார்த்தாலும் துஷ்டிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கலை போல வாழும் இந்த சமுதாயம், மனிதன் ஏகப்பட்ட துஷ்டிகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே இந்த மனதுக்குள் வாழ்வதனால, மைண்டில் வாழ்வதனால, அப்போது அந்த புத்தஜன உணர்வுக்குள் இருக்கிறாங்க. நாங்கள் செய்வது தான் சரி, நாங்கள் சொல்வது தான் சரி என்ற துஷ்டியில் அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்காதவர்கள். அப்போ கேட்காதவருக்குள் இந்த சத்தியம் என்பதை உணர முடியாது. சத்திய தர்மம் பற்றி கேட்காதவருக்கு சத்தியத்தை பற்றி உணர முடியாது. அப்போது உணர்வுக்குள் வராமல், சத்தியத்தை உணராமல் அவருக்கு உலகை வெல்ல முடியாது. அப்போ உலகை வெல்ல அவர் சத்தியத்தை உணரணும். அவர் சத்தியத்தை உணர்வதற்கு அவர் சத்திய தர்மம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டால்தான் அவருக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால்தான் அவரால் அந்த சத்தியத்தை உணர முடியும். அவர் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அவர் என்ற துஷ்டியும் இல்லாமல் போகும். அப்போது நான் என்ற துஷ்டியும் அங்கே அவருக்கு கிடையாது. நான் என்னில் விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். அப்போ இதற்குள் ஒருவர் கிடையாது. அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்தியம் என்பது உணரக்கூடியது. சத்தியம் என்பது ஒரு ஃபீல் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அதற்கு நாங்கள் துர்லபமான இந்த மனித பிறவியில் துர்லபங் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம ஸ்ரவணங் துர்லபங் பிரதிரூப தேச வாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி என்கிற இந்த பகவான் புத்தர் அவர்கள் அணுகுமுறையில் காட்டிய இந்த வழிக்கு நாங்கள் வரணும். முதலில் சத்திய தர்மத்தை கேட்கணும். அதற்கு நாங்கள் கல்யாண மித்ரவின் செய்தியை கேட்கணும். கல்யாண மித்ரவின் நட்பில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும். அப்போது இன்றைக்கு இந்த உலகில் அதிதுர்லபமான விஷயம்தான் இந்த புத்தோத்பாத போதனைகள். அதிதுர்லபம். இது எங்கேயுமே யாருமே இந்த சத்தியத்தை இன்றைக்கி போதனை செய்ய மாட்டேன்றாங்க. எங்கே யார் போதனை செய்கிறாருன்னு பார்த்தா அவர்கள் எல்லாமே இந்த மைண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மைண்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஃபீலை பற்றி கதைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் உண்மையான சத்தியத்தை உணரலை. சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் மைண்டிலிருந்து விடுதலை அடைய வேணுமா இருந்தால் அவர்கள் சத்திய தர்மம் பற்றி அவர்கள் முதல்ல என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதற்கு கல்யாண மித்ரவின் செய்தியில் அவர் சத்திய தர்மத்தை கேட்டிருக்கணும். கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ கேட்பவர் எதை பற்றி, சத்திய தர்மத்தில் எதை கேட்கிறார் என்றால் அவர் கேட்பது மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி தான் சத்திய தர்மத்தில் போதனை செய்யப்படுகிறது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம். இந்த தத்துவத்தில் கூறப்படுவது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் ஸ்ருதபத் ஆரிய ஸ்ராவகராகிறார். அப்போ அவருக்குத்தான் இந்த உணர்வு என்பதை உணரத் தொடங்குவார். அவர்தான் சத்தியத்தை உணரத் தொடங்குவது அவர்தான். அப்போது கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை தான் மெனெய் செய்து பார்க்கிறார், தான் ஒரு விமர்சனம் செய்து பார்க்கிறார், தான் யோசித்து பார்க்கிறார். அப்போ அந்த யோசனை செய்வது என்பது மனதில் தான், மைண்டால் தான் செய்ய முடியும். மனதில் தான் அவர் செய்கிறார் யோசனை. அப்போ இந்த யோசனையானது மனதில் எண்ணங்களை பயன்படுத்தி அவர்
இந்த மைண்டை பயன்படுத்தி விமர்சனம் செய்தாலும் அவர் விமர்சிப்பது எண்ணங்களில் என்றாலும் அப்போது எண்ணங்களிலிருந்து மீண்ட ஒரு உணர்வு அவருக்குள் உருவாகும். அப்போது நாங்கள் வாழை மரம் என்பதை உதாரணமாக அது ஒரு எண்ணம். அப்போ அது எப்படி உருவானது என்பதை நாங்கள் சத்திய தர்மத்தில் கேட்கிறோம். வாழை மரம் என்பது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போது அதற்குள் வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகள் எல்லாமே அடங்கியது தான் இந்த வாழை மரம் என்ற எண்ணம். அப்போ இது எப்படி உருவானது என்பதை பார்க்கத்தான் நாங்கள் இந்த விமர்சனத்தை செய்து பார்க்கிறோம், சத்திய தர்மத்தை கேட்டு. கேட்டவர் விமர்சித்து பார்க்கும்போது வாழை மரம் என்பது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு உணர்ந்தது வாசனை, நாக்குக்கு உணர்ந்தது சுவை, உடம்புக்கு உணர்ந்தது குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் வாழை மரம். அப்போது இந்த சென்சர்கள் 5ம் ஒன்றாக இணைந்த எண்ணம் தான் வாழை மரம். அப்போ இதுதான் மனம். அப்போ இப்படி தான் மனம் உருவானது. அப்போ இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்ததனால் தான் மனம் உருவானது. அப்போ மனதில் தான், வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை அவர் விமர்சித்து பார்க்கும்போது அவருக்குள் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கிறார். வாழை மரத்தை பிடிச்சி பார்க்குறார் கைகளால். ஸ்பரிசம் செய்து பார்த்தா கைகளால் உணர முடியாது ஒரு இறுக்கமான தன்மையை. அப்போது மூக்கால் முகர்ந்து பார்க்கிறார், அங்கே ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம். நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை. அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போ இந்த சென்சர்கள் 5ம் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தானே வாழை மரம். அப்போ அது வெளியில் அல்ல. அப்போ இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் பிரித்து பார்க்கும்போது அப்போ இவர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த நினைப்பில் தான் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து அப்போ உணர்கிறார். அப்போ வாழை மரம் வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை உணரும் போது அவர் வாழை மரம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ உணர்ந்த போது இதுதான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம், இதுதான் சத்தியத்துக்குள் வந்த ஃபீலிங், இதுதான் சத்தியத்தை உணர்ந்த ஃபீல். அப்போது இந்த ஃபீலிங்குக்குள் விழித்து கொள்கிறார், சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ அவருக்கு வாழை மரம் உண்மையாகுமா? இல்லை, வாழை மரம் என்பது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது. அப்போது இதே போலத்தான் எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் கண்களுக்கு தெரியும் வர்ணமாக இருக்கலாம், அது மிகவும் அழகாக இருக்கலாம், இல்லாட்டி அசிங்கமாக இருக்கலாம், அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே. அப்போ காதுக்கு கேட்கும் சத்தமாக இருக்கலாம், அது இனிமையானதாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இனிமை இல்லாத வெறுக்கும் அளவுக்கு உள்ள சத்தமாக இருக்கலாம். அப்போ அதுவும் ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போது அது வெளியில் என்பது கிடையாது, அது மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அதற்கு அவர் விமர்சித்து பார்க்கும்போது விமர்சனம் செய்வதென்பது எண்ணங்களில் தான் அவர் விமர்சிக்கிறார். இப்போ எண்ணங்களை பயன்படுத்துகிறார் விமர்சிப்பதற்கு, மைண்டை பயன்படுத்துகிறார் விமர்சிப்பதற்கு. விமர்சித்து பார்த்தவர் புரிந்து கொள்ளும் போது அந்த புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இதை உணரத் தொடங்குகிறது. அவர் இதை உணர்கிறார், அந்த ஃபீலிங்குக்கு வருகிறார். அப்போ இந்த ஃபீலிங் என்பது தான் படிசோத்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம். அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம். நாங்கள் இதுவரை காலமும் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம். ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனதை போல போய் கொண்டிருந்தோம். அப்போது புத்தக்ஜன மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது அதிலிருந்து மீண்டு, அதாவது இப்போ ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருந்ததை போல போகாமல் அதிலிருந்து மேல் நோக்கி போகும் திசைக்கு நாங்கள் திரும்பிவிட்டோம். அந்த திசையானது தான் அந்த படிசோத்தை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்தியத்தை உணர்ந்த சுபாவம், சத்தியத்தை ஃபீல் பண்ணி விட்டார் அவருக்குள் இந்த ஃபீல் உருவாகிவிட்டது. அப்போ சத்தியத்தை உள்வாங்கி கொண்டதன் பிறகு அவர் இந்த உணர்வுக்குள் வந்துவிட்டதன் பிறகு அப்போ அவர் மறுபடியும் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல் அவர் மறுபடியும் போக மாட்டார். அவர் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார்.
எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைந்தவர். அப்போது எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார். அப்போ துஷ்டியில் இருந்து மீண்டபோது அவரும் இல்லை. அப்போது வெளியில் வாழை மரம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அவர் இருந்தார். அப்போ வாழை மரம் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வாழை மரத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் என்றால் அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார், காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் ஐந்திலும் இருந்து உருவான எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது இந்த கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம். காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல, அதுவும் ஒரு எண்ணம். அப்போ இவை அனைத்தும் கலந்த எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்களில் தான் இருக்கிறோமே தவிர அப்போ உலகம் என்பது உண்மை கிடையாது. கண் என்பது ஒரு சென்சர் மட்டுமே. அதற்குள் அது ஒரு உற்பத்தி நிலையமாக இந்த கண் வர்ணத்தை சேமிக்கிறது, வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது. கண் என்ற சென்சர் வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது. காது என்ற சென்சர் சத்தத்தை உற்பத்தி செய்கிறது. மூக்கு என்ற சென்சர் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இதே போல் நாக்கு என்ற உற்பத்தி நிலையம் சுவையை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ உடம்பு என்ற சென்சர் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த எண்ணங்களை தான் நாங்கள் வாழ்கிறோம். வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், அம்மா, அப்பா, வீடு, வாசல், தங்கம், பணம், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் என்ற உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடைபவர் அப்போது அவருக்கு ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இதுவரை காலமும் நாங்கள் இருந்தது வெளி உலகத்தில். வெளி உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தோம். அதுதான் புத்தக்ஜன சுபாவம். அப்போ அதிலிருந்து சத்தியத்தை கண்டவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். காம பூமியிலிருந்து, கர்ம பூமியிலிருந்து மீள்கிறார். அப்போது உலகம் உண்மை என நம்பி இருந்த மனிதன் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் தான் இருந்தார். அப்போது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். ஆத்ம துஷ்டியை அவர் முறியடிக்கிறார். அப்போது அந்த துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் துஷ்டி உண்மையாகாது, உலகம் உண்மையாகாது. அப்போது ஏதம் மம ஏசு அமஸ்மி ஏசோமே அத்தா என்ற நான், எனது, என்னுடைய ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்த மனிதன் வெளி உலகத்தை வென்றபோது நேதம்மம நேசோ அமஸ்மி நேஸ்வோமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போது எனக்கு நானே இங்கே இல்லாமல் போகிறேன், என்னில் நான் விடுதலை அடைகிறேன். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தினூடாகத்தான் இவை அனைத்தும் அடங்கியிருக்கிறது. மனம் உருவான விதத்தில், ஆன்மா உருவான விதத்தில் தான் இந்த சத்திய தர்மம் விவரிக்கப்படுகிறது. இங்கே தான் இந்த சத்திய தர்மமானது உலகத்துக்கு இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைய தொடங்குவது இந்த மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவத்துக்குள் தான். இப்போ அந்த தத்துவம் பற்றி தெரியாமல் நாங்கள் எதை பற்றி கதைத்தாலும் வேலையில்லை, எதை பற்றி பேசினாலும் வேலையில்லை. அது எல்லாமே லௌகிக்கமாகும். அவை அனைத்தும் புத்தக்ஜன மனிதனுடைய மைண்டுக்குள் வரும் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். அப்போ அவர்கள் இதை ஃபீல் பண்ணுறேன், இதான் புத்தர் சொன்னார், இதைத்தான் செய்தார் என்று அவர் சத்தியத்தை காணாமல், மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் காணாமல், சத்தியத்தை விமர்சனம் செய்யாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாமல், சத்தியத்தை உணராமல், இந்த ஃபீலிங்குக்கு வராமல் அவரால் இந்த உலகை வெல்ல முடியாது. அவர் உலகத்தில் இருந்து கொண்டு உலகம் இல்லை, அது எல்லாமே மைண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் சொல்லி கொண்டு இருக்கும் அவர் இருக்கிறார். அவர் இருப்பது துஷ்டியில். அப்போ துஷ்டியிலிருந்து அவருக்கு மீள முடியாது. அப்போ நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு சத்தியத்தை உணரணும். சத்தியத்தை உணரும் போது உலகை வெல்வார் அவர். சத்தியத்துக்குள்
சத்தியம் என்பது இந்த ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீல். அப்போ அது நாங்கள் உப்பை சாப்பிடுகிறோம். உப்பை சாப்பிடும்போது அந்த உப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். உப்பின் சுவையை நாங்கள் உணர்கிறோம். அப்போ இதை போலத்தான் சத்தியத்தையும் நாங்கள் உணரக்கூடியது. உப்பின் சுவையை உணர்வதைப் போல சத்திய நாங்கள் உணர்ந்தால்தான் எங்களுக்குள் அந்த எண்ணங்கள் வெளி உலகத்திலிருந்து மீள முடியும்.